திமுக மற்றும் இந்தியா கூட்டணி இந்துக்களுக்கு எதிரானது என்பது அம்பலமாகி உள்ளது என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியுள்ளார். திருப்பரங்குன்றம் மலை தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்று கோரிய வழக்கில் தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. இந்த தீர்ப்பையும் எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய போவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் அளித்த பேட்டியில், திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் பல நூற்றாண்டுகளாக கடவுள் முருகனை வணங்கி தீபம் ஏற்றப்பட்டு வருகிறது. அத்தகைய கோயில் பக்தர்களுக்கு தமிழக உயர்நீதிமன்றம் இன்று பிறப்பித்த உத்தரவின் மூலம் நீதி வழங்கி உள்ளது மனநிறைவை அளிக்கிறது என்றார். மதுரை திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற அனுமதி வழங்கிய தனி நீதியின் உத்தரவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உறுதி செய்துள்ளது. நீதிபதி சுவாமிநாதனுக்கு எதிரான பதவி நீக்க தீர்மானத்திலும் அவர்களின் மனநிலை பிரதிபலித்தது என்று கூறியுள்ளார். மாநில அரசின் சட்டம் ஒழுங்கு குறித்த வாதம் பொய் என நிரூபிக்கப்பட்டுள்ளது. அது அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கற்பனையான பிரச்சனை. கடந்த காலத்தில் எந்த பிரச்சனையும் இருந்தது இல்லை. இது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரை திருப்திப்படுத்தும் நோக்கம் கொண்ட ஓட்டு வாங்கிய அரசியலை தவிர வேறு ஒன்றுமில்லை என்றும் அவர் அப்பொழுது கூறினார்.